ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐக்யூவோட நியோ 10 சீரியஸில் புதுசாக ஒரு ஃபோன் வரப்போது அந்த ஃபோன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி GT7 இந்தியாவுக்கு எப்போ லான்ச் ஆக போகுதுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவோ தரப்புலேருந்து ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது, லான்ச் ஆகிருக்கு விவோ Y சீரியஸில். அது என்ன ஃபோனுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ரியல்மி GT7 பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. இப்போ இந்தியாவுக்காக இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கும் குளோபலுக்கு எப்போ லான்ச் ஈவெண்ட் நடத்த போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குளோபலில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் அண்ட் பிரான்ஸில் லான்ச் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட் டயத்தில் தான் இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 27 மதியம் 1:30 மணிக்கு இந்திய நேரப்படி லான்ச் ஆக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஃபோன் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகுது, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையன்றத லான்ச்சிங் டைத்தில் நம்ம சேனல்லையும் நம்ம வெப்சைட்லையும் போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, மோட்டோரோலா வந்து இப்போ வந்து எந்தெந்த ஃபோனுக்கு Android 16 அப்டேட் கொடுக்க போகிறன்றதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுங்க. அந்த லிஸ்ட் நான் இங்கே ஷோ பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஃபோனு அந்த ஃபோனை பார்த்து தெரிஞ்சுங்க. உங்கள் ஃபோனுக்கு அந்த Android 16 அப்டேட் இருக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டை பார்க்கணும். இந்த போஸ்டோட லிஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சொன்னோம்னா இங்கே பெரிய வீடியோ போயிடும். அதனால அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இல்லை இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஐக்யூ தரப்புலேருந்து நியோ 10 சீரீஸில் புதுசாக ஒரு ஃபோன் வரப்போது. அந்த ஃபோன் தான் ஐக்யூ நியோ 10. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஐக்யூ நியோ 10 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஐக்யூ நியோ 10 பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சு கொண்ட TCL C9+ OLED டிஸ்பிளே வரப்போது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி வரப்போது. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த பைபாஸ் சார்ஜிங் மூலமாக நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு கேம் விளையாடலாம், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஐக்யூ நிறுவனம் கிளைம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனி கேமரா LYT 600+ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராபிக்ஸ்க்காக Q1 என்ற டெடிகேட் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான LPDDR5X RAM அல்ட்ராவோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் UFS 4.1 ஸ்டோரேஜோட சப்போர்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 8s Gen 4 வரப்போகுது அப்படின்ற அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபோன் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மே 26 அமேசானில் லான்ச் ஆக போகுது. அமேசான் பக்கம் சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. மே 26 லான்ச் ஆக போகுது. அமேசான் பக்கம் சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்திய மதிப்பில் 35,000 கீழே வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வேற லெவல் ஸ்பெக்கோட கொடுத்துருக்காங்க. ஆனால் கேமரா தான் சொதப்பிட்டாங்க. ஏன்னா கேமரா 58:2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா கொஞ்சம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. மோட்டோரோலா Edge 60 Pro பார்த்தீங்கன்னா கேமரா தரமாக செஞ்சு விட்டுட்டாங்க. அதனால மோட்டோரோலாவுக்கு இந்த பக்கத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர்ல பயங்கரமான அட்வான்டேஜா இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு கேமிங் டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. வரப்போது அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆயிருக்கு. இன்ஃபினிக்ஸ் XPad GT அப்படின்ற கேமிங் டேப்லெட். இந்த கேமிங் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுதுன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இது வந்து பெரிய டிஸ்பிளேட வரப்போது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. Snapdragon 888 ப்ராசஸரோட வரப்போது. 10,000 mAh பேட்டரி வரப்போது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேம் பிளே இம்ப்ரெசிவாக இருக்கும், விஷுவல்ஸ் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. 3D சரவுண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான AI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AI நோட் டேக்கிங், AI அசிஸ்டன்ட், AI ஷெட்யூலிங், AI வாய்ஸ் கமாண்ட் போன்ற எக்கச்சக்கமான AI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்போ வரலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் 30 GT330 Proவோட ரியல்மி இன்ஃபினிக்ஸ் கேமிங் GT30 சீரியஸோட இந்த இன்ஃபினிக்ஸ் XPad GT லான்ச் பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சைனாவில் விவோ தரப்புலேருந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விவோ Y300 GTன்ற ஃபோனை. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற லெவல் ஸ்பெக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் லான்ச் பண்ண IQ ZN டர்போவோட ரீபிராண்ட் வெர்ஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே 2K ரெசல்யூஷனோட கொண்டு வந்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்ச் ஹோல் டிசைனில் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து MediaTek Dimensity 8400 சிப்ஸ்
சிப்செட்டோட 4 nanometer சிப்செட்டோட Android 15 Origin OS 15 வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 12GB RAM வரைக்கும் வரப்போது. LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 512GB ஸ்டோரேஜ் அதிகபட்சம் வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஹையர் வேரியன்ட் பேட்டரியா 7620 mAh கொடுத்துருக்காங்க. தரமான பேட்டரியா இருக்கு. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நீங்க வந்து சார்ஜிங் பண்ணிக்கிட்டே நீங்க வந்து பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணிக்கிட்டே கேமிங் விளையாடலாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்திய மதிப்புல 22,437 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஹையர் மாடலான 12GB RAM 512GB வேரியன்ட் 28,342 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. கேமராவை தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு இந்த போனை வாங்குங்க. கேமராவுக்காக இந்த போனை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த போன் வந்து இந்தியாவிலேயே லான்ச் ஆக போது கூடிய சீக்கிரத்தில் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம்ல போயிட்டு இருக்க எல்லாத்தோட ஆஃபர் லிங்க்கும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில். அதனால உங்களுக்கு எங்க தேவையோ அங்கே ஜாயின் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கனெக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.